ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் பிரியாணி பண்ணுறாரு. அவரை வச்சு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். கடைசியில் அவர் என்னையவே பேச வச்சுட்டாரு. பாருங்கள் எப்படி பண்ணுறாருன்னு அவரே சொல்லுவார். இதில் என்ன போட்டிருக்கீங்க? என்ன இது உள்ளே இருக்கிறது? உள்ளே இருக்கிறது நெய். ஓகே. என்ன அப்புறம் பட்டை, பிரியாணி இலை, நீ சொல்லு, கிராம்பு, அப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே போடுற அதே மாதிரி பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரியாணி இலை, ரோஸ் பெட்டல்ஸு, அப்புறம் ஸ்டார் பூ இதெல்லாம் போட்டாச்சு. இது கூட இப்போ பச்சை மிளகா 3 பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சுக்கோமா, அது போட்டாச்சு. இது கேப்சிகம், இது தக்காளி, வெங்காயம், பெரிய வெங்காயம் மட்டும் 4 வெங்காயம் போட்டுக்கோமா. ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுருங்க. அவரும் வாயை திறந்து இதெல்லாம் சொல்லுவாருன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அவர் வாயவே திறக்கல. சரி, எதுக்கு கஷ்டப்பட்டு அங்கே நின்று நானே பேசிட்டு அந்த அட்லீஸ்ட் அந்த நாய்ஸாவது கட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். நான் முதலே சொல்லியிருந்தேன், நீங்களே பேசி வீடியோ போடணும், நீங்கள் தான் எல்லாமே சொல்லணும் எப்படி பண்ணுறதுன்னு சொன்னேன். ஓகேனாரு. பட் நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு எதுவும் சொல்ல வரல. அதுவும் இல்லாமல் அவருக்கு யூஸ்வலாகவே எல்லாத்துக்கும் அப்படி தான் ஆகும். நானே வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எனக்கே நிறைய உளரும். பட் அவருக்கு வீடியோ எடுக்கும்போதே அந்த என்ன இன்க்ரீடியன்ட் போடுறோம் என்னன்றதெல்லாம் சொல்கிறதுக்கு வரல, அப்படியே கட் பண்ணிட்டாரு. அதுவும் இல்லாமல் சரி ஓகே, இதுக்கு நம்ம இனி கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் இவரை வச்சு ஒரு நல்ல வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு அவர் பண்ணியிருந்த பிரியாணியை அப்படி போட்டு விட்டாச்சு. இதில் நாங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம், என்னென்ன மசாலா போட்டிருக்கோன்னு இந்த வீடியோவில் எப்படி தெரியும். வெஜிடபிள்ஸ் வந்து வெறும் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு அண்ட் சோயா போட்டிருக்கோம். மசாலா ஐட்டம்னா பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள், ஏன்னா 2 மிளகாய் ஆல்ரெடி கீரி போட்டதுனால கொஞ்சமாக மிளகாத்தூள். அப்புறம் இவர் வந்து கொத்தமல்லி தூள் போடுறாரு, கொரியாண்டர் பவுடர் போடுறாரு. நான் அது போட்டது கிடையாது, அது போட்டிருக்காரு. ப்ளஸ் கொத்தமல்லியும் புதினாவும் கட் பண்ணியோ இல்லை அரைச்சியோ போடுறதில்ல, அப்படியே முழுசாக க்ளீன் பண்ணதை அப்படியே உள்ளே போட்டுடுறாங்க. யூஸ்வலாகவே தம் பிரியாணி தான் பண்ணுவோம். பட் இந்த தடவை இவர் வந்து குக்கரில் விசில் விட்டு பண்ணியிருக்காரு இந்த தடவை. பட் டேஸ்ட்டு, ஸ்மெல்லு, லுக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் இவரையே சொல்லி ஒழுங்காக நான் ஒரு வீடியோ போட்டு அனுப்ப போகிறேன். அதில் எப்படி எந்த மாதிரி ஸ்டைல் பிரியாணின்றது அவரே சொல்லுவார். பட் இது நாங்கள் ஜீரக் சம்பா அரிசியில் பண்ணியிருக்கோம். பாஸ்மதி ரைஸில் பண்ணால் இது கொஞ்சம் ஹைதராபாத் பிரியாணி டேஸ்ட் லுக்கில் வரும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்ச நாளாக தான் அவருக்கு பிரியாணியில் ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்பப்போ பிரியாணி பண்ணுவார், பட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காயில் ஒரு கிரேவி பண்ணியிருந்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்தது. இதெல்லாம் ப்ராப்பராக நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பண்ணாருன்னு அவரே பேச வைக்கிறேன். I hope you all like this video. Thanks for watching.